மிதுன ராசிக்கு இப்போது மிக அற்புதமான நேரம். அப்போ மிதுன ராசிக்கு இப்போது என்ன செய்யணும்? இந்த ஆண்டு நாங்கள் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல தானத்தை கொடுக்கும், தர்மத்தை கொடுக்கும். 10ல் சனி வர்றார். அப்ப 10ல சனி வரும்போது பதவியை கொடுப்பார், கர்மத்தை கொடுப்பார், தொழிலை கொடுப்பார், உற்சாகத்தை கொடுப்பார், ஊக்கத்தை கொடுப்பார், ஆக்கத்தை கொடுப்பார். ஏன்னா மிதுனம் அறிவுக்குரிய ராசி. அப்ப அறிவுக்குரிய ராசிக்கும் போது கல்வி சம்பந்தப்பட்டதுக்குரியது, நூல் சம்பந்தப்பட்டது உள்ளது, படிப்பு சம்பந்தப்பட்டது, நிர்வாகம் சம்பந்தப்பட்டது. சூரியன் நல்ல உச்சத்துல இருக்காரு. ஏற்கனவே இந்த மாசம் சூரியன் விசுவாச வருஷம் மேசத்துல இருக்காரு. அப்ப மேசத்துல இருக்கும்போது கண்டிப்பா உச்சத்துல இருக்கிறதுனால 3 குறியவர் உச்சத்துல இருக்கிறார். 3 குறியவர் 11ல உச்சத்துல இருந்து அரசியலுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க பேச்சாளர் இருக்கும்போது அப்ப அரசியல் போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. உங்களுக்கு 3 கூறியவர் தைரியம், முயற்சி, வெற்றி அவர் உங்களுக்கு இருக்காரு. அப்ப நீங்க அரசியலுக்கு போகலாம், நூல் சம்பந்தப்பட்டது போலாம், எழுதலாம், மற்றதெல்லாம் பார்க்கலாம். மொத்தத்துல மிதுன ராசிக்கும் இந்த ஆண்டு மிகப்பெரிய நற்பலனை கொடுக்கும். குரு பயிற்சி உங்க வீட்டுக்கு குரு வர்றாரு. அதனால குரு இருக்கிற வீட்டை நல்லா வைக்கணும். சார் செவரை வச்சுதான் சித்திரம். நான் உட்காரணும்னா இந்த சேர் நல்லா இருக்கணும். அப்ப உட்காருங்கிறது நல்லா இருக்கணும்னா அப்ப குரு உங்க வீட்டுல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப புனர்பூசத்துல இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அடுத்து மிருகசீரிஷத்துல இருக்கும்போது கொஞ்சம் மத்தியமா, அடுத்த திருவாதில கொஞ்சம் மத்தியமா. சார தன்மையை பார்க்கணும், உட்காரக்கூடிய தன்மை. அதுக்கு அடுத்தது குரு பயிற்சி, நார்மல் பயிற்சி. அவர் வீட்டை 7ஆம் பார்வை பார்க்கிறார். அடுத்தது உங்க ராசிக்கு 9, 10ல சனீஸ்வரர், அது நான் சொல்லிட்டேன். அடுத்தது 9ல சனீஸ்வரர், அது நார்மலான ராகு கேது பயிற்சியும் நார்மல் தான். ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த ஆண்டு விஸ்வாவசு வருஷம் நிச்சயமாக இனிமேல் வரக்கூடியது உங்க தசாபுத்தியை பார்த்து கணித்து கொண்டால் மிக அற்புதமான யோகமாக மாறும். மதுரை மீனாட்சி அம்மன் விபூதி விநாயகர் இருக்காரு, முக்குருணி விநாயகர் இருக்காரு, சித்தர் இருக்காரு, அவங்களும் வழிபடுங்க. மதுரை தெப்பக்குளத்துல பாத்தீங்கன்னா விபூதி விநாயகர், ஒரு பாக்கெட் விபூதியை போட்டு தோப்புக்கரணம் போட்டுக்கோங்க, 7 பிரதர்சனம் சுத்துங்க. முக்குருணி விநாயகர், முக்குருணி போட்டுதான் இங்க செய்வாங்க அந்த காலத்துல, ராஜாக்கள் பாண்டியன் மன்னர் காலத்துல முக்குருணி விநாயகர். அடுத்தது ஒரு சித்தர், மல்லிகைப்பூ வாசம் தான் இங்க, மல்லிகைப்பூ தான் போட்டு பந்தல் போட்டு அந்த சித்தருடைய பதிகத்தை பாடுவாங்க. சொன்னது கேட்கும். 48 அமாவாசைக்கு போனோம் இங்க. 48 அமாவாசைக்கு போன வெற்றியை கொடுக்கக்கூடிய பேசும் தெய்வமாக இருப்பார் சித்த பெருமா, தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்துல.